திறமை அப்படிங்கிற ஒரு தகுதியோடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெற்றிக்கான ஒரு வழியை காமிக்கிறதுக்காக தான் இந்த மேடை உங்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். திறமையை வளர்த்து கொண்டு ஏதேனும் ஒரு இடத்தில் வாய்ப்பால் வார்த்து கொண்டு வெற்றியை நோக்கி பயணிக்க பலரும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஆசையானது பலருக்கும் ஆசையாக மட்டுமே இருந்து காணாமல் போகிறது. கலைகள் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அதனை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. நாம் கற்ற கலையை அதற்கேற்ற இடத்தில் வெளிப்படுத்தி சாதிக்க வேண்டும். உங்கள் சாதனைகள் 1000 படிகளை தாண்டி சிகரம் தொடட்டும். அதற்கான முதல் படியாக நம்ம ஷோ இருக்கட்டும் என டிஜிட்டல் உலகத்தில் உரிய அங்கீகாரத்தோடு திறமையை ஊரெங்கும் கொண்டு செல்ல இங்கு ஒன்றாய் இணைந்துள்ளோம். உங்களுக்காக மட்டுமே பிறந்தவளே, புதுமலராய் மலர்ந்தவளே, யுகங்கள் பல கண்டவளே, சுரங்கள் பல கொண்டவளே, தென்றலாய் வருடி எங்கள் இதயங்களை ஆட்கொண்டவளே, தாயே தமிழே, உன்னை வணங்கி என் கவிதையை தொடங்குகிறேன். தூரத்தில் நின்று உங்கள் வசீகரத்தை இழுத்துவிடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள். அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு உங்கள் காதலை எடுத்து செல்லும் போது அதை இறந்து விடாதவாறு தாய்ப்புலியின் லாவகத்தோடு அதன் கழுத்தை கவ்வுங்கள். காதல் ஒரு பல்லக்கு, ஒரே நேரத்தில் இருவரும் அதில் ஏற முடியாது. சுமக்க தயாராயிருங்கள். ஏற்றுக்கொள்ள கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். காதலில் உடல் ஒரு பரிசு பொருள். அதை ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள். எல்லா காதலும் ஒரு நாள் உணரும். அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ள மனதை தொடக்கத்திலிருந்தே பழகுங்கள். உங்கள் காதலை செல்லா காசாக்கும்படியாய் உங்கள் இணையை கவரும் நபர் சற்று தூரத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். காதலில் துரோகம் ஒரு தத்துவார்த்த நிகழ்வு. அந்த வழியில் மூழ்கி எழுந்து ஞானம் பெறுங்கள். உங்கள் காதல் இறந்த பிறகு அதை எரிப்பதா புதைப்பதா என்பதில் சச்சரவு செய்யாதீர்கள். அதை கவிதைக்குள் வீசி எறியுங்கள். காதல்தான் இருப்பதிலேயே அதிக கோணங்கள் கொண்ட வடிவம். எனவே ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவோ விளக்கவோ முயலாதீர்கள். எல்லோரும் போகட்டும், எல்லாமும் போகட்டும், ஆனால் ஒருபோதும் உங்கள் காதலை கைவிடாதீர்கள். ஒரே வாழ்வுதான், ஓருடல் தான், 5.5 லிட்டர் ரத்தத்தில் அது ஒரு ஓரமாய் சிரித்தபடி இருந்து கொண்டு போகட்டும். உங்கள் கண்கள் கரங்கள் நீந்தும் போது இணையிடம் மின்சார உணர்வு தோன்றும் வரைதான் அந்த காதல் இருக்கும். எனவே தூரத்தில் நின்று காதலியுங்கள்.